இவ்வளவு நேரம் யாருகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருந்த? என் பொண்டாட்டி கிட்ட குரு. ஏய், பொண்டாட்டியா? ஆமா, நம்மள லவ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. கஞ்சியோ கூழோ ஏன் எப்படின்னு எந்த கேள்வியும் கேட்காது. இது வரைக்கும் நீ என்ன வேலை பண்ற, எவ்வளவு சம்பாதிக்கிற, இது எதுவுமே கேட்காது. ஒரே ஒரு விஷயம் தான் குரு இதுக்கு காரணம். லவ். லவ் குரு, லவ். நான் ஒரு நாள் பேசலன்னா இல்ல வீட்டுக்கு போகலன்னா சின்ன குழந்தை மாதிரி கோச்சுக்குவா. அதுக்குதான் இந்த கொஞ்சல் எல்லாம். டேய், நீ ஃப்ராட் பண்ணி தான் வீட்டை கட்டினேன்னு உன் பொண்டாட்டிக்கு தெரியுமா? ஐயா, நாம ஹீரோ மாதிரி பண்ற விஷயங்களை மட்டும்தான் வீட்டுல போய் சொல்லுவோம். இந்த மாதிரி வில்லங்கமா செய்யறதெல்லாம் சொல்லவே மாட்டோம். இதுதான் புருஷங்களோட சைக்காலஜி. உனக்கு தெரியாதா? டேய், வெறும் 8 நாக்கு பேசுறான்னு சொன்னா 80 ரூபாய்க்கு பேசுறியடா. உனக்கு வாயே வலிக்காதா? பேசுறதுக்கு தானே குரு வாயை கொடுத்துருக்கா. ஆமா, பேசுறதுல என்ன தப்பு? ஐயோ, இவன் கூட பேசி பேசியே நான் மென்டல் ஆயிடுவோம் போல இருக்கே. குரு, குரு, என்ன குரு இப்படி தலையை பிடிச்சிட்டு நின்னுட்ட? ஏய், உன்கிட்ட பேசின தலைவலி வராம வேற என்னடா வரும்? ஐயோ, பேசி பேசி என் தொண்டையே வறண்டு போச்சு. டயர்ட் ஆயிடுச்சுடா. குரு இரு, ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கிட்டு வந்தா. முதல்ல அது பண்ணு, போடா. வணக்கம்மா. வணக்கம். யாரு? என் ஃப்ரெண்டுக்கு தலைவலி, வெளியே நிக்கிறான். கொஞ்சம் தண்ணி வேணுமா? எடுத்து வாங்க. ஒரு நிமிஷம். அப்போ இவன் கூட சேர்ந்தது பெரிய தொல்லையா போச்சு. வர்ஷினி, நீ எங்க இருக்க? நான் பார்க்கணும். உன் கூட சேர்ந்து வாழணும்னு நான் ரொம்ப ஆசையா இருக்க. எங்க இருக்க? எங்க இருக்க நீ? இந்தாங்க, இந்த தைலத்தையும் தேய்க்க ஆஹா, சொல்லுங்க. ரொம்ப நன்றிமா. நீங்க மகராசியா நல்லா இருக்கணும். நான் வரேம்மா. குரு, இந்தாங்க குரு தண்ணி குடிங்க. குரு, இந்தாங்க தைலம் தேய்ச்சிக்கங்க. என்னடா அதெல்லாம்? குரு, அந்த வீட்ல இந்த தண்ணியும் இந்த தைலத்தையும் கொடுத்தாங்க. என்னடா நீ அடுத்தவன் பொருளை யூஸ் பண்றதுல பெரிய கில்லாடியா இருக்க. குரு, நாரதர் கலகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி எனக்கு ஒரு ராசி குரு. ஏய், மறுபடியும் எனக்கு தலைவலி வர வச்சிர. சரி, வாடா வாடா. நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியல மேடம். அனாத ஆசிரமத்துல இருக்கிற பொண்ணுதான் வர்ஷினின்னு தெரிஞ்சுதான் காதலிச்சீங்களா? இல்ல மேடம், வர்ஷினிய பார்த்த உடனே நான் ஆசைப்பட்டேன். அவ அனாதையா கோடீஸ்வரியான்னு பார்த்து வர்றதுக்கு பேரு காதல் இல்ல மேடம். வெரி குட். இப்படி ஒரு பிரமாதமான பதில நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஓகே, உங்க ஃபேமிலி எங்க இருக்கு? அம்மா தவறிட்டாங்க. அப்பா ஜெர்மன் இருக்காரு. நான் கிரீன் கார்டு ஹோல்டர், ஆனா இங்க இருக்கேன். இப்படி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணதுக்கு உங்க அப்பா அப்ஜெக்ட் பண்ணுவாரா? நோனோ, நேத்து உங்க பயோடேட்டா கூடவே வர்ஷினியோட டீடைல்ஸையும் அனுப்பி ஓகே வாங்கிட்டேன். என்னால நம்பவே முடியல சந்தோஷ். எத? ஆக்சுவலி எங்க ஃபேமிலில ஆதரவே இல்லாத 4 பேரையாவது ஒவ்வொருத்தரும் ஆதரிக்கணும்னு பேசிக்கிட்டோம். அதுபடி 4 பேரை நான் எடுத்து சாப்பாடு கொடுத்து அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கேன். 2 பேரு
பெரிய கம்பெனியோட எம்டி வீட்ல வேலைக்காரங்களா இருக்காங்க. இதோ இந்த வேலைப்பெண் யாருமே இல்லாதவரா வந்தாரு. அவர் மூலமா அப்பாவை இழந்த வர்ஷினி வந்தா. ஆனா அவளுக்கு தான் இருக்கிறவங்களே பெரிய லக் அடிக்குது. வர்ஷினி, என்ன அப்படி பாக்குற? சந்தோஷ் உன் விஷயமா தான் வந்திருக்காரு. ஏன் விஷயமாவா? ஆமா, உன்னோட சம்மதம் கேட்டீங்க வந்திருக்காரு. ஏன் சம்மதமா? ஆமா, சந்தோஷ் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வேலை பண்ண சொன்னாரு. அதான் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கேன். ரியலி யூஆர் a lucky girl. கல்யாணமா? என்ன ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற? இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் யாருக்கும் கிடைக்காது. உன்னை கேட்காமலேயே நான் சரின்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் சம்பிரதாயத்துக்கு உங்ககிட்ட கேட்கணும் இல்லையா? என்ன சொல்ற? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. வர்ஷினி, எதுக்கு இப்ப நீ அழற? அழற அளவுக்கு அவர் ஒண்ணுமே கேட்டுடலையே. அவங்கதான் விவரம் புரியாம என்ன பொண்ணு கேக்குறாங்கன்னா நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு என்ன கேக்குறீங்களே? இங்க பாரு வர்ஷினி, நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்கிட்ட சம்மதம் கேட்டு வந்திருக்கேன். நான் ப்ராமிஸ் பண்றேன், உன்னை கண்காணாம பாத்துக்குவேன். இந்த காலத்துல எந்த ஆம்பளை இவ்ளோ ஜெனியூனா தைரியம் சொல்றேன் சொல்லு? என்னோட பாஸ்ட் நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கேன். என்ன அழுவிடுங்க ப்ளீஸ். என்ன பாஸ்ட் அது? உங்களுக்கு இவளோட பாஸ்ட் தெரியாதா? என்னது? தெரியாதே. என்னன்னு நீங்களும் சொல்லலையா? இல்லம்மா, நான் சொல்லல. நீ இது வரைக்கும் சொல்லலையா வர்ஷினி? எனக்கு அத பத்தி எல்லாம் அவரோட ஷேர் பண்ற அளவுக்கு பழக்கம் இல்ல. என்ன விஷயம்னு சொல்லுங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. சந்தோஷ், வர்ஷினிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.